செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பாக இயங்கும் ஸ்மார்ட் கேட். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் கேட் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தானியங்கி எல்லை கட்டுப்பாட்டு கடவைகள் அல்லது மின் கடவைகள் எனப்படும் 4 சுய சேவையின் வாயில்கள் சமீபத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் முழுமையாக தானியங்கி முக அங்கீகார அமைப்பு செயல்படுத்தப்படும். மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயணிகள் திறமையாகவும் விரைவாகவும் அடையாளம் காண உதவும். குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையால் இயக்கப்படும் இந்த கடவைகள் பயணிகளின் முக பயோமெட்ரிக்ஸ், அவர்களின் கடவுச்சீட்டு சிப் அல்லது பின் இறுதி அமைப்பில் சேமிக்கப்பட்ட தரவுகளுடன் ஒப்பிடும். இது தடையற்ற மற்றும் பாதுகாப்பான அடையாள சரிபார்ப்பை உறுதி செய்யும் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். தம்மிக்கு பெருராவை பின்தள்ளி LOLC ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தலைவர் இசார நாணேக்கார 2025ஆம் ஆண்டின் இலங்கையின் பணக்காரர்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். அவர் நீண்ட காலமாக முன்னிலையில் இருந்த தொழிலதிபர் தம்மிக்கு பெரேராவை பின்தள்ளியுள்ளார். LOLC ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தலைவரான நாணேக்கார 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்படும் இந்த நிதி மற்றும் முதலீட்டு குழுமத்தை வேகமாக சர்வதேச அளவில் விரிவுபடுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். பஸ்களில் செயற்கை நுண்ணறிவு கேமரா 400 செயற்கை நுண்ணறிவு கேமரா கட்டமைப்புகளை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பஸ் சாரதிகளின் நடத்தைகளை கண்காணிக்கவும் தேவையான எச்சரிக்கை சமிக்கைகளை வழங்கவும் இந்த கேமராக்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. தூர பிரதேசங்களுக்கு சேவையில் ஈடுபடும் பஸ்களில் செயற்கை நுண்ணறிவு கேமரா கட்டமைப்பை பொருத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அங்குரார்ப்பா நிகழ்வு கதிர்காமத்தில் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு அமைவாக முதல் கட்டத்தில் 40 செயற்கை நுண்ணறிவு கேமரா கட்டமைப்புகளை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பஸ் சாரதிகளின் நடத்தைகளை கண்காணிக்கவும் தேவையான எச்சரிக்கை சமிக்கைகளை வழங்கவும் இந்த கேமராக்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. தூர பிரதேசங்களுக்கான சேவையில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் பஸ்கள் அனைத்துக்கும் விரைவில் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் முழுமையாக பொருத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.